செக்ஷுவல் வெல்னஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா 40ஸ்ல 50ஸ்ல 60ஸ்ல இது தேவையா, இந்த நேரத்துல எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் ஒரு தப்பான கேள்விதான். ஏஜ் ஆக ஆக செக்ஷுவல் டிசையர் வந்துட்டு குறையுமா, நமக்கு பிளஷர் பெருசா இருக்காதா, பிசிக்கலா நமக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே மெனோபாஸ்ல வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வஜினல் ட்ரைனஸ். உங்களுக்கு வந்துட்டு ஈவன் ஃபோர் பிளே இதெல்லாம் பெட்டரா இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு வஜினா வந்து லூஸா இருக்கு, இதனால வந்து என் ஹஸ்பண்ட்க்கு என் மேல வந்துட்டு அஃபெக்ஷன் குறைஞ்சிருமா, எங்களோட இன்டிமசி அஃபெக்ட் ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. இப்போ நான் என்னெல்லாம் பண்ணி என்னோட செக்ஷுவல் லைஃப்பை வந்து நான் நல்லா ப்ளஷரபிளாக அமைச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, This is Menopati 2025. Thanks to our media partner Galata Pink. ஹாய், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ ஜோதிஷ்வரன். கலாட்டா வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு மெனோபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 35+ இருக்கிற விமனுக்கு அண்டில் 60, 70 இந்த மாதிரி எல்லாருமே இந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இது ராடிசன் ப்ளூ சென்னை எக்மோர்ல வந்துட்டு இது நாங்க கண்டக்ட் பண்ணோம். வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. இந்த ஒரு முடிவை நாங்க எடுத்து இந்த ஈவெண்ட் வந்துட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நாங்க நடத்திருக்கோம் அப்படின்னா, ஏன்னா ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியை நம்ம எல்லாருமே டீல்ல விட்டுறோம். ஓகே, ஸோ செக்ஷுவல் லைஃப் 20ஸ்ல 30ஸ்ல ட்ரைங் டு கன்செப்ட் ஜர்னியில் இருக்கிற அந்த ஃபேஸ்லையா இருக்கட்டும், ஈவன் போஸ்ட் பார்ட்டம்ல அண்ட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப், இது எல்லாமுமே வந்துட்டு இந்த ஏரியா பீப்புளுக்கே வந்து நம்ம நிறைய செக்ஷுவல் வெல்னஸ் எஜுகேஷன் இது எல்லாம் ஜென்ரலாக நிறைய ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கான நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமுமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த 40, 50, 60s இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்க விமனுக்கு நம்ம பாவம் நம்ம அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆனதுனால இவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணணும். அதில் வந்துட்டு இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமுமே சொல்லித்தரணும். அதோட சேர்ந்து நிறைய கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ஃபன் இதெல்லாமுமே இருக்கணும், டான்ஸு எல்லா ரகலையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அண்ட் வி மேட் இட். ஸோ நான் வந்து இல்லை செக்ஷுவல் வெல்னஸ் டாபிக் பற்றி பேசினேன். இப்போ செக்ஷுவல் வெல்னஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, மேம் 40ஸ்ல 50ஸ்ல 60ஸ்லாம் இது தேவையா, இது அவசியமா, விமன் வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கிறாங்களா, இருக்கிறதுனால ஏதாவது வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஈவன் இன்னைக்கு செஷன்லேயே வந்து நிறைய இருந்தது. ஒரு சிலர்லாம் வந்துட்டு மெனோபாஸ்ல இது என்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவா செக்ஷுவல் வெல்னஸ் டாபிக், இந்த நேரத்துல இந்த டாபிக் வந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா செஷன் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு விமனுமே வந்து செஷன்ல நான் பேசும்போது இந்த நேரத்துல வந்துட்டு உங்களோட செக்ஷுவல் வெல்னஸ் எந்த அளவு முக்கியம், உங்க செக்ஷுவல் லைஃப்பை நீங்க எப்படியெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் சொல்லும் போது தே ஃபெல்ட் ரியலி குட். அண்ட் நிறைய நேரங்கள்ல சொசைட்டில விமன் வந்துட்டு செக்ஷுவலா அது 50ஸ்லாம் ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்டல் ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமுமே இருக்கு. அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டென்ட்டும் ஃப்ரேம் பண்ணோம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆக ஆக செக்ஷுவல் டிசையர் வந்துட்டு குறையுமா, நமக்கு ப்ளஷர் பெருசாக இருக்காதா அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருந்தது, கொஸ்டினாக இருந்தது. ஸோ இது வந்து காயின் ஹேஸ் போத் சைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மெனோபாஸ் பீரியட்ல நோ மோர் பீரியட்ஸ், இந்த நேரங்களில் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அண்ட் இப்போ வந்து உங்கள் பார்ட்னரோட எமோஷனல் இன்டிமசியும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருந்திருக்கும். கல்யாணமான புதுசில் ஸ்டார்டிங்கில் நிறைய சண்டைகள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் 2 பேரும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் எமோஷனல் இன்டிமசி ரொம்ப டெவலப் ஆகிருக்கும். இன்னொன்று வந்து ப்ரெக்னன்சி, அதை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்படவும் தேவை கிடையாது. அந்த அதர் திங், நமக்கு பாடி இன்செக்யூரிட்டிஸ் வந்துட்டு 20ஸ்ல 30ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். நிறைய விமன் நம்ம பார்க்குறோம். பட் அதுவே ஒரு 45+ இருக்கட்டும், 55+ இருக்கட்டும் அப்படின்னு இருக்கும்போது நிறைய விமனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. இப்போ என்ன ஆக்னி வருதா, ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் பாடி வெயிட் இந்த மாதிரி இருக்கா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பிரஸ்ட் சைஸ் எப்படி இருக்கா, இதனால என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் ஏஜ் ஆகும்போது வருது. அப்போ இந்த கான்ஃபிடென்ஸ்ல பிரெக்னன்சி பத்தின பயம் கிடையாது, ஒரு நல்ல எமோஷனல் இன்டிமசி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா மெனோபாஸ்ல ஒரு நல்ல செக்ஷுவல் லைஃப் நம்மளால வந்துட்டு கொண்டு வர முடியும். ஓகே, விமன்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னொன்று,
அந்த அதர் ஹேண்ட் பார்க்கும்போது ஃபிசிக்கலா நமக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே மெனோபாஸ்ல வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா வஜினல் ட்ரைனஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஈவன் ஃபோர் பிளே இதெல்லாம் பெட்டரா இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூவிட் அப்படிங்கிறது அந்த அளவு செக்ரெட் ஆகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த நேரத்துல அவங்களோட ஈஸ்ட்ரோஜனும் டெஸ்டோஸ்டெரானும் ட்ராப் ஆயிடுறதுனால. ஸோ இது ட்ராப் ஆகும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி வஜினல் தின்னிங்கா இருக்கட்டும், இல்லை இந்த ட்ரைனஸ் இஷ்யூவா இருக்கட்டும், இது எக்கச்சக்கமா வரும். இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை வஜினல் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை உங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி தெரப்பி எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமுமே உங்களோட வஜினல் ட்ரைனஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம தாராளமா வந்துட்டு 40s 50s 60sல if you want to have a good sexual life நமக்கு டெஃபினட்டா இது பாசிபிள் தான். அண்ட் ப்ராப்பர் ஹைட்ரேஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல பயங்கர ஹாட் ஃபிளாஷஸ் எல்லாம் வரும். இப்போ ஒரு ரூம்ல அவ்வளோ ஏசி இருந்தாலும் மெனோபாஸ்ல இருக்கிற விமனுக்கு மட்டும் வந்துட்டு ஐயோ வேகுதே, ஐயோ பயங்கரமா ஹாட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அப்போ அந்த அளவு அந்த ஹீட்டை ஃபீல் பண்றவங்களுக்கு ஈவன் டியூரிங் இன்டிமேட் டைம்ஸ் இந்த செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கும் போது கூட அந்த ஹீட்னாலேயே வந்துட்டு இது பிடிக்காம போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்விரான்மெண்ட்ல ஒரு சில குட்டி சேஞ்சஸ் கொண்டு வருது. என்விரான்மெண்ட் இன் த சென்ஸ் அவங்க பெட்ரூம்ல வந்து ஐடியல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது, பிஃபோர் ஹேவிங் செக்ஸ் வந்துட்டு ஹேவிங் அ குட் ஷவர், இது அவங்க ஒரு ரிலாக்ஸும் பண்ணும், அந்த ஹாட் ஃபிளாஷஸ் மேனேஜ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தண்ணி நிறைய குடிக்கிறது. ஏன்னா இந்த வயசுன்னு வரும்போது நிறைய பேர் ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறதே கிடையாது. அது ரொம்ப ஹியூமிடான, இப்போ சம்மர் வேற வந்தாச்சு, ஹியூமிடான டெம்பரேச்சர்ல வாட்டர் இன்டேக் ஜென்ரலாவே ஜாஸ்தி இருக்கணும். ஸோ செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூவிட் நல்லா இருக்கணும். அதை ஓரளவு நம்ம அந்த வஜினல் ட்ரைனஸை மேனேஜ் பண்றதுக்கு ஹைட்ரேஷனும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம லூப்ரிகன்ஸ் பத்தி பேசுறோம், மாய்ஸ்சரைசர்ஸ் பத்தி பேசுறோம், பட் அதையும் தாண்டி இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் வஜினல் மாய்ஸ்சரைசர்னு வரும்போது நீங்க நார்மலா ஸ்கின்னுக்கு பாடியில போடுற மற்ற ஓவர் த கவுண்டர் நீங்க வாங்குறதோ அந்த மாதிரி இது நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு கன்சல்ட் அ டாக்டர். அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பர் வஜினல் மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு எனக்கு வஜினா வந்து லூஸா இருக்கு, இதனால வந்து என் ஹஸ்பண்ட்க்கு என் மேல வந்துட்டு அஃபெக்ஷன் குறைஞ்சிருமா, எங்களோட இன்டிமசி அஃபெக்ட் ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, அட் டைம்ஸ் ஈஸ்ட்ரோஜன் தெரப்பி இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று என்னன்னா முக்கியமா பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்துட்டு ஜென்ரலாவே வந்து இப்போ இருக்கிற நீங்க 50s பத்தி எல்லாம் பேசாதீங்க, நீங்க 20sலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பெல்விக் ஃப்ளோர்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்தே உட்காந்து we are more into sedentary lifestyle. பிடி பீரியட் கூட மேக்ஸ் பீரியடா தான் மாறி இருக்கு. நம்ம அந்த அளவு விளையாண்டது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப வீக்கெண்டா தான் இருக்கு. அதுவும் நீங்க 50s 60s எல்லாம் பார்க்கும்போது இது நல்லாவே வீக்கெண்டா இருக்கும். அதனால யூரினரி இன்கான்டினன்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே வரும். அப்ப நீங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றீங்க த்ரூ எக்ஸசைஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது உங்க செக்ஷுவல் ப்ளஷரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ராங்கர் ஆர்காசம்ஸ் வர வச்சு கொடுக்கும், அண்ட் பெட்டர் செக்ஷுவல் அரோசல் ஃப்ளூவிட் இது எல்லாமுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரிம்னஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இது யூரினரி, இது செக்ஸ் லைஃப்க்கு மட்டும் இல்லாமல் யூரினரி இன்கான்டினன்ஸ் இஷ்யூக்கு கூட இது எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து ஒரு விமன் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்போ திடீர்னு ஸ்னீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க யூரின் லீக் பண்ணும்போது அவங்களுக்கு இது எந்த அளவு கஷ்டமா இருக்கும். இது இவ்வளோ நாள் எனக்கு இல்லை, இப்போ மெனோபாஸ்ல இதை நான் அண்டர்கோ பண்றேன்னு இருக்கும்போது இந்த டைம்ல இது ஒரு டிரான்சிஷன் மெனோபாஸ்ங்கிறது. இந்த டைம்ல நீங்க எடுக்க வேண்டிய ஒரு சில மெஷர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் கிளாஸஸ் ஜாயின் பண்றது. அண்ட் நீங்க அங்கெல்லாம் போகும்போது உங்களை மாதிரியே இன்னொரு விமன்லாம் பார்க்கும்போது யூல் ஆல்சோ ஃபீல் குட் அண்ட் யூல் நாட் ஃபீல் லைக் ஓகே நான் மட்டும்தான் இது அண்டர்கோ பண்றேங்கிற மாதிரிலாம் இருக்காது. never ever think like menopause வந்து end of the life மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் டிரான்சிஷன். இந்த நேரத்துல நிறைய சோஷியலைசேஷன் இதெல்லாமே பண்ணுங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுங்க. இது உங்களை லைட்டரா ஃபீல் பண்ண வைக்கும், மென்டல் ஹெல்த் பெட்டரா இருக்கும். நான் ஏன் இந்த மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறேன் அப்படின்னா, செக்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபார் விமன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இஸ் பிரெயின். அப்போ எந்த அளவு நம்ம சோஷியலைஸ் ஆகி நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறோமோ, நமக்கான அந்த தனியான ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், குவாலிட்டி டைம், அந்த செல்ஃப் டைமுங்கிறது நிறைய ஸ்பெண்ட் பண்றோமோ நமக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. அப்ப ரிலாக்ஸ்டா இருக்கிற மைண்ட்ல தான் செக்ஷுவல் அரோசலா இருக்கட்டும், இந்த லிபிடோவா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க வந்துட்டு நீங்க 50s போவே வேணாம், நீங்க 20sலேயே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்க ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரான்லாம் எதுவுமே ட்ராப் ஆகல அப்படின்னாலும் நீங்க மென்டலா நீங்க வந்துட்டு நிறைய அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, யூஆர் நாட் ஆல் ஹேவிங் அ பீஸ்ஃபுல் டைம்னு இருக்கும்போது அது அங்கேயே உங்க செக்ஷுவல் லைஃப் அஃபெக்ட் தான் பண்ணும்.
This is the most common reason for today's low sex libido. மெஜாரிட்டி விமன் மேம் எனக்கு தோணவே மாட்டேங்குது இந்த மூட் டு ஹாவ் செக்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா இல்லைன்னு அர்த்தம். அப்போ திங்க் அபவுட் 50s, இந்த நேரத்துல எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு தப்பான கேள்விதான். ஓகே, ஸோ ஏஜ் இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ குட் செக்ஷுவல் லைஃப் யூ நீட் டு ஜஸ்ட் டூ சர்டைன் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில எஃபர்ட்ஸ் எடுக்கணும். இப்போ வயசாகும்போது வந்துட்டு நம்ம எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்துட்டு நம்ம சப்போர்ட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்ல இந்த டைம்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மெஷர்ஸ் எடுக்கிறது இட்ஸ் வெரி வெரி நார்மல், இட்ஸ் வெரி வெரி காமன். அண்ட் இதனால வந்துட்டு நீங்க தாழ்வாவோ அந்த மாதிரி நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இப்போ நான் என்னெல்லாம் பண்ணி என்னோட செக்ஷுவல் லைஃப்பை வந்து நான் நல்லா ப்ளஷரபிளாக அமைச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் லியூப்ரிகன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. செகண்ட் திங் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க இன் அ குட் வே. ஓகே, ஸோ இத்தனை நாள் வரைக்குமே வந்துட்டு செக்ஸ்னாவே வந்து இன்டர்கோர்ஸா அப்படிங்கிற மாதிரின்னு இல்லாமல் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் சர்டன் திங்ஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் வைப்ரேட்டர்ஸ். நீங்கள் ப்ராப்பர் அதுக்கு நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட் பொசிஷன் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஹேவிங் செக்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹேண்ட் கஃபாக இருக்கட்டும், பிளைண்ட் ஃபோல்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணுறதே அசிங்கம்னு நினைக்கிறது தான் தப்பு. ஓகே, ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு பிளாக்கை கொடுக்குறீங்களே தவிர்த்து இட்ஸ் யோர் லைஃப். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த டைமில் நீங்கள் கப்பலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து எந்த அளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களோ புதுசாக நிறைய விஷயம். ஸோ எவ்வளவோ உழைச்சிட்டாங்க. ஓகே, மெனோபாஸ் வரைக்கும் எவ்வளவோ உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் இஸ் மென்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன். அப்போ இது எல்லாத்தையும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யூ வில் ஃபீல் மச் மோர் ரிலாக்ஸ், யூ வில் ஃபீல் மச் மோர் லவ், யூ டிசர்வ் திஸ் ப்ளஷர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். ஸோ இந்த வயசுல செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நார்மலாகவே வந்துட்டு இப்போ நீங்கள் வேற ஏதாவது வாக்கிங் போறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, இல்லை வீட்டு வேலை ஏதாவது செய்யும் போது இந்த ஏஜ் ஃபேக்டர்னால முன்ன மாதிரி ஒரு வேலையை உங்களால எஃபெக்டிவா பண்ண முடியாது. பட் அதுக்குன்னு ஒரு சில மெஷர்ஸ் நீங்க எடுப்பீங்க இல்லையா? இப்போ வாக்கிங் வந்துட்டு எனக்கு முன்ன மாதிரி போக முடியல அப்படின்னா மேபி ஒரு பெட்டர் ஃபுட்வேர் யூஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு சில ட்ரிக்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க பாடியில் எங்கேயாவது பெயின் இருந்தது அப்படின்னா. ஸோ அதே மாதிரி இந்நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் ரிலேட்டடாக டவுட்ஸோ அவேர்னஸ் பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு முன்ன மாதிரி டிசையர் இல்லை, எனக்கு முன்ன மாதிரி அந்த மூட் டு ஹேவ் செக்ஸ் எதுவுமே கிடையாது, எனக்கு இப்போ செக்ஸ் வந்து வலிக்குது, பெயின் இருக்கு, ப்ளஷரே கொடுக்கல, எனக்கு ஒரு சென்சேஷனுமே இல்லை, இந்த மாதிரி என்ன இஷ்யூஸ் நீங்கள் அண்டர்கோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த வயசில் நம்ம போயிட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுறது அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆல் ஹியர். நீங்கள் தலை வலிக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்க, ரெகுலரா வயிறு வரைக்குதுன்னா அதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போய் பாக்குறீங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் உங்க ஹெல்த்ல ஒரு விஷயம் தான். அதனாலதான் இது நம்ம செக்ஷுவல் ஹெல்த்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ உங்க செக்ஷுவல் வெல்னஸ்மே வந்துட்டு நீங்க நல்லா இருக்கணும்னா டூ சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். இதுல தப்பே கிடையாது. வி ஹாவ் என் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இன் ஏஜ் கேட்டகரி 50ஸ்ல 55ல இந்த மாதிரி எல்லாம். ஸோ பீப்புள் ஆர் கம்மிங் அவுட், நிறைய இதுக்கெல்லாம் ஹெல்ப் சீக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து நீங்க மட்டும்தான் இதுல இஷ்யூ அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வேணாம். ஓகே, ஸோ எனக்கு டிசையரே இல்லை அதனால நான் செக்ஸ்ல இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறத விட கிவ் இட் அ ட்ரை. ஓகே, இந்த நேரத்துல இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு ஸ்பான்டேனியஸ் அரோசல் வரதுக்கு பதிலா உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் அரோசல் தான் வரும். அதாவது பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு மூட் டு ஹேவ் செக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்துல பெருசா இருக்காது. ஆனா உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிவ் அரோசல், அதாவது யூ ஆர் கெட்டிங் இன்வால்வ் இன் செக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்றீங்க, அது மூலியமா ஒரு டிசையர் கிரியேட் ஆகுது, அதுல அரோசல் வருது அப்படின்னா இதுதான் இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். டோன்ட் எவர் திங்க் லைக் இது 50s 60sல தான் இப்படி வரும்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 years 3 years ஆஃப் மேரிட் லைஃப்ல இது தாராளமா ரெஸ்பான்சிவ் அரோசல் வந்துட்டு வரலாம். அண்ட் there is nothing wrong in it. ஸோ அந்த ஹனிமூன் ஃபேஸ்ல இருக்கும்போது நிறைய பேருக்கு ஸ்பான்டேனியஸ் அரோசல் இருக்கும். அண்ட் தென் அவங்களோட கொஞ்சம் வருஷம் டிராவல் ஆகும்போது இட்ஸ் வெரி நார்மல் டு ஹேவ் ரெஸ்பான்சிவ் அரோசல் ஒரு ரெஸ்பான்சிவ் டிசையர். இப்போ நீங்க மெனோபாஸ் பீரியட்ல செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கப்பிள் செக்ஸா இருக்கலாம், இல்லை ஈவன் செல்ஃப் பிளஷரா கூட இருக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ஆக்சிடாசின் அப்படிங்கிற அந்த லவ் ஹார்மோன் ஜாஸ்தியாக ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிடாசின் எது மூலியமா உங்களுக்கு ஜாஸ்தியாக பாடியில் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ திஸ் ஆர்காசம் ப்ராசஸ். ஆர்காசம் அப்படிங்கிற அந்த ஃபீமேல் எஜாக்குலேஷன் நடக்கும்போது பாடியில் அவ்வளோ ஆக்சிடாசின் ரிலீஸ் ஆகும். பிளட் ஃப்ளோ டு த பெல்விக் ஃப்ளோரும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆர்காசம் அந்த ஹைட்ஸ் அண்ட் ஹைட்ஸ் ஆஃப் ப்ளஷர் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா அவங்க பெல்விக் ஃப்ளோரில் லெவட்டிரானிங்கிற ஒரு மசில் வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுனால you'll have extreme relaxation after sex and அதுதான் இந்த ஆர்காசம் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கொடுக்கும். அண்ட் இந்த லெவட்டிரானி மசில் தனக்கு தானே இது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். திங்க் அபவுட் இட். இதுவே பெல்விக் ஃப்ளோருக்கு ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் தான். நீங்க பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணீங்கன்னா உங்க ஆர்காசம் ரொம்ப ஸ்ட்ராங்கரா பெட்டரா வரும். அது ஒரு சினாரியோ. அதே மாதிரி நீங்க எஃபர்ட் எடுத்து நீங்க உங்க ஆர்காசம் வந்து நீங்க அச்சீவ் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்க பெல்விக் ஃப்ளோ மசில்ஸும் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ அதனால டூ ஃபோக்கஸ் ஆன் ஆர்காசம். யூல் ஹேவ் பெட்டர் ஸ்லீப், யூல் ஹேவ் ஸோ மச் ஆஃப் ரிலாக்ஸேஷன். இந்த டைம்ல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது தான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை லைஃப்ல இருக்கலாம், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், மற்ற பாடி பெயின் அது இதுன்னு ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கலாம். ஸோ அதில் இந்த ப்ளஷர் அப்படிங்கிறது யூ டெஃபினெட்லி டிசர்வ் இட். ஸோ ஐம் நாட் டெல்லிங் லைக் யூ ஷுட் ஹேவ் செக்ஸ் இன் மெனோபாஸ் அப்படி கிடையாது. பட் நீங்க மென்டலா நீங்க ஒரு பிளாக் வச்சிருக்கீங்க, ஐயோ இந்த டைம்ல இதெல்லாம் தப்புன்னு யோசிக்கிறீங்கன்னா அதுதான் தப்பு.